வாங்க இந்த உளுந்த கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் எடுத்துருக்கிறேன் கருப்புளுந்து. இதை வறுத்து எடுத்துக்கலாம். அரிசி ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கங்க, கரெக்டா இருக்கு. ரொம்ப செவக்க வறுக்க வேண்டாம், மனம் வந்தா போதும், ஆஃப் பண்ணிடலாம். போதும், நல்ல மனம் வருது, ஆஃப் பண்ணிடலாம். வறுத்து எடுத்தாச்சு. அடுத்தது குக்கர்ல வச்சுக்கலாம். ஒரு டம்ளர் 4 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து குக்கர் மூடிடலாம். மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். குக்கர் 3 விசில் வரட்டு. அதுக்குள்ள நாம சுக்கு மிளகு நுணுக்கி எடுத்துக்கலாம். சுக்கு இந்த மாதிரி தோல் நீக்கி எடுத்துக்குங்க, தோலோட போட வேண்டாம். தோல் நீக்கி எடுத்துக்குங்க. இந்த அளவுக்கு சுக்கும் மிளகும் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கொமஞ்சிருச்சு. நீ தாளிக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வரமிளகா 1 மட்டும் சேர்த்துக்கலாம். ஏன்னா மிளகுத்தூள் சுக்குத்தூள் எல்லாம் போடுறதுனால ஒரு மிளகாய் மட்டும் போட்டுக்கலாம். அடுத்தது வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. ஒரு தக்காளி, பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துறப்போ நல்லா புளிப்பு சுவை சேர்றப்போ ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஏன்னா சில பேருக்கு கஞ்சி பிடிக்காதவங்களால விரும்பி சாப்பிடுவாங்க இப்படி செஞ்சீங்கன்னா. கருவேப்பிலை ஒரு கொத்து அதோட சேர்த்துக்கலாம். சுக்கு மிளகு பவுடர் பண்ணி வச்சதும் அதோட சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வணங்கி வந்துருச்சு, அதோட சேர்த்துக்கலாம். இந்த வணக்கி வச்ச தக்காளியை அந்த கஞ்சியோட சேர்த்துக்கலாம். தேங்காய் ஒரு மூடி துருகி வச்சிருக்கிறேன். இப்படி கஞ்சிக்குள்ள போட்டாலும் போடலாம். இதையும் பால் எடுத்து போட்டுக்கலாம். பால் எடுத்து போட்டோம்னா டேஸ்டா இருக்கு. 2 பால் எடுத்துக்கலாம். ஒரு டைம் புழிஞ்சிட்டு மறுபடியும் ஒரு டைம் அரைச்சி பால் எடுத்து அதோட சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச தேங்காய் பால் அதோட கலந்துக்கலாம். 2 பால் எடுத்துருக்குது, அதோட கலந்துக்கலாம். ஒரு கொதி வரட்டு. ஒரு கொதி வந்ததையும் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கொதிக்க வேண்டாம். தேங்காய் பால் ஊற்றுனதையும் ஒரு கொதி வந்துருச்சு. நீ ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு வந்தால் போகுது, ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு. கருப்பு உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. கருப்பு உளுந்தங்கஞ்சி தான் ரொம்ப நல்லது. ஆனால் வெள்ளை உளுந்தை விட கருப்பு உளுந்துல அந்த தோலில் தான் இரும்பு சத்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கருப்பு உளுந்து நல்லது. ஏன்னா எலும்புக்கு வலுவு தரக்கூடியது. எலும்புக்கு வளவு தரக்கூடியது மட்டும் இல்லாமல் பீரியட்ஸ் டைம்லலாம் குழந்தைகளுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க. வாரம் ஒரு டைமாவது செஞ்சு கொடுங்க. ஏன்னா தேங்காய் பால் தக்காளி எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால சுவையும் அதிகமாக இருக்குது. ஏன்னா இது பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.